அப்பா எங்க கிளம்பிட்டீங்க? மடியே எனக்கு பேங்க் மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு தான் அவர் ஃப்ரீயா இருக்காராம், வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறமா. ஐயோ அப்பா, அவங்க ஃபேமிலி வர வரைக்குமாவது வெயிட் பண்ணலாம்ல. உங்களுக்கு அவங்க ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்பா. அவ்வளவு யதார்த்தமானவங்க தெரியுமா? மடியே ஏற்கனவே எனக்கு டைம் ஆச்சுடா, நீ பார்த்து பேசிக்க. என்ன வரட்டுமா? ஐயோ, இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். அம்மா வாங்க. அப்பா வாங்கப்பா. என்ன ரஞ்சினி, அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் இவ்ளோ ஸ்பெஷலா வெல்கம் பண்ற? எங்களை வான்னு கூட கூப்பிடல. இவங்க பெரியவங்களாச்சேன்னு கூப்பிட்டேன். சரி எல்லாரும் வாங்க. ஐயோ ஏமா நாய் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஐயோ இவ்வளவு பெரிய வீடுன்னு நாய் இருக்கும்னு பயந்தே போயிட்டேன். அம்மா இது இவங்க சொந்த வீடுமா? ஐயோ தெரியுமே, ரஞ்சினிக்கு இது மாதிரி 4 வீடு இருக்குன்னு எனக்கு தெரியுமே. சரி வாங்க. சரி வாமா. ஏன் ரஞ்சினி பாப்பா, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா பிசினஸ் மேனா இருக்காரு. வாட்ச்மேனா? வாட்ச்மேனா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வீடா? இது இல்லாம இன்னும் அம்மா வாட்ச்மேன் இல்லம்மா, அவங்க அப்பா பிசினஸ்மேன். பிசினஸ்மேன்னா தொழிலதிபர்னு அர்த்தம். தொழிலதிபர்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே? அப்படின்னா உங்க அப்பா பல தொழில் பண்றாருன்னு சொல்லு. தான் பண்றது தப்பு, தான் பேசுறது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டான் உங்க அம்மா. ஆமா, உங்களை தான் இப்ப கேட்டாங்களாக்கோ. ஏமா இவ்வளவு பெரிய வீட்ல நீ மட்டும் தனியாவா இருக்க? நான் மட்டும் தனியா இல்லம்மா, கூட அம்மா அப்பா இருக்காங்க. அப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியே போயிருக்காரு. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ஆஹா. நீங்களா? ஐயோ இது இது உங்க வீடா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. வர்றது நீங்க தானே, நான் கூட நினைச்சே பாக்கலங்க. அம்மா இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும், ஆனா அமுதாவோட அம்மான்னு எனக்கு தெரியாது. ஐயோ அத விடுங்க. நீங்க 2 பேரும் காலேஜ்ல பழக்கம், நாங்க 2 பேரும் கோவில்ல பழக்கம். ரஞ்சனோட அப்பாவுக்கு எனக்கும் ஆபீஸ்ல பழக்கம், சமீபத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பழக்கம். ஐயோ, சரி எப்படியோ எல்லாரும் தனித்தனியா மீட் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்றோம், அதான். ஆ. ஐயோ ஆமாமா, நீங்க கோவில்ல வச்சு சொன்னது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணு இவதானா? ஏன் ரஞ்சினி கண்ணு, நீ யாரையோ லவ் பண்றியாமே? ரஞ்சினி பாப்பா, நீ யாரையோ லவ் பண்றேன்னு அம்மா சொன்னாங்க. யார லவ் பண்ற? இது வேற இருக்கா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? பாத்தியா, இத்தனை நாளா நெருக்கமா பழகிட்டு இருக்கோம், என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. இப்ப சொல்லு சொல்லு. எங்க அம்மா ஒரு ஒளறுவாய். எப்ப யார்கிட்ட எதை பேசணும்னே தெரியாது. சரி வா, நம்ம முதல்ல சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டே பேசலாம். வா அம்மா. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. போமா. என்ன கங்கா, ரொம்ப கவலையா இருக்க மாதிரி இருக்க? என்ன பார்த்தா உனக்கு கவலையா இருக்கிற மாதிரியா தெரியுது? ஐயோ ஆரம்பிச்சிடாத, ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன். இந்த கங்கா கிட்ட பேசணும்னா ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு பேசு. நீ யோசிக்க மாட்ட, மத்தவங்க யோசிக்கணும். ஆனா நல்லது கெட்டதை நீ மட்டும் யோசிக்க மாட்ட இல்ல? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு நீ யோசிக்கணும். மலை ஏறினாலும் மச்சான் தயவு வேணும்னு உன் புருஷன் யோசிக்கணும். மனுஷனா பிறந்து மனுஷனா வாழறவங்க அன்போட அறிவோட அழகோட வாழறத விட உறவோட இருக்கிறதா ரொம்ப முக்கியம்னு நீங்க 2 பேரும் உட்காந்து யோசிங்க. அக்கா. அக்காவா? இப்பதான் உன் வாயால அடிச்சு போன்னு சொன்ன. அக்கா உங்களதான் அக்கா. நான் யார் கூடவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு அவங்களை போக சொல்லுங்க. நானும் யார்கிட்டயும் கொஞ்சம் உறவாட வரல. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். யார் வந்தாலும் வரலைனாலும் என் மகனுக்கு கல்யாணம் நான் நிச்சயம் பண்ண பொண்ணோட கண்டிப்பா நடந்தே தீரும். மனசாட்சியே இல்லாம வீம்புக்குன்னு வாழறவங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். கோவத்தை மறந்துட்டு இன்னைக்கே கூட எங்க கூட வந்து சேர்ந்துக்கலாம். ஒரு வாய்ப்பும் வேண்டாம், ஒழுங்கு மரியாதை அவங்களை போக சொல்லுங்க. நான் போறது இருக்கட்டும், நீ சிவாவோட கல்யாண வேலையில கலந்துக்க போறியா இல்லையா? நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கலந்துக்கல, இப்ப கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கோமா என்ன? நீயும் உன் புருஷனும் ஏண்டி இப்படி பிடிவாதமா இருக்கிறீங்க? நாங்க அப்படிதான் இருப்போம். கடைசி வரைக்கும் நீங்க மனசை மாத்திக்க போறதாவே இல்லையா? நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற மருமகளை மாத்துங்க, நானும் என் புருஷனும் மனசை மாத்திக்கிறோம்.
தெரிஞ்சே யாராவது ஒரு நல்ல பொண்ணை வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேணாம் 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 வேணாம். நீங்க அவளையே கெட்டியா புடிச்சுக்குங்க. அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வந்து தொங்குறீங்க? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாதுடி. ஓம் பொண்ணாச்சே. உன் திமிரு தெனாவெட்டெல்லாம் பாதியாவது எனக்கு இருக்காதா? இதுதான் உன் தம்பி மேல வச்சிருக்கிற பாசமா? இதுதான் தாய் மாமனுக்கு கொடுக்கற மரியாதையான்னு நான் கேட்டேன்னு அவன்கிட்ட சொல்லுங்க. பெத்த வயிறு எரியுது. என் வாயில இருந்து எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாதுன்னு என்ன பாத்தேன். சாபம் விடுறீங்களா? நல்ல சாபம் விடுங்க. உங்க சாபம் என்ன ஒண்ணு பண்ணாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தினமும் நான் கோயில்ல கற்பூரம் ஏத்துறேன். பாக்கலாம் நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன் நானு. இந்த தண்ணி ஜெகடு கிளாஸ் கொடு. இந்த அம்மா யாரோ வந்திருக்காங்க போல இருக்குங்க. அவர்தான் வந்துட்டார் போல இருக்கு. நான் போய் மா பாக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. அமுதா நீ போய் கதவு தர. என்னடி இது? வந்தவங்கள போய் வேலை வாங்குற? மா கெஸ்ட் நினைச்சா திறக்க வேண்டாம். ஐயோ, இந்த வீட்ல ஒருத்தின்னு நினைச்சா போய் தரப்பா. யார் சொன்னது நான் கெஸ்ட்னு? நானும் இந்த வீட்ல ஒருத்தி தான். ஹேய், நீ எப்படி இங்க? அதுதான் நானும் கேக்குறேன். நீங்க எப்படி இங்க? உள்ள வாங்க. எப்படி நான் கொடுத்த சர்ப்ரைஸ்? மாப்பிள்ளைங்க. ஆமா. எதை பேசணும்னாலும் அங்க வந்து பேசுங்க. வாங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. ஹாய் மாமா. திடீர்னு ரஞ்சனி ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க வந்து பார்த்தா எல்லாருமே இருக்கீங்க. வர வர ரஞ்சினி பண்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு. விருந்துக்கு முன்னால இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஸ்வீட் மாதிரி. ரஞ்சினி அம்மா, இவர்தான் எங்க மாப்பிள்ள. தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? ரஞ்சனி சொன்னா இப்பதானே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. மனசுல எதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் இங்க வரவழைச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. இவ நல்லவன் நம்பி எல்லாரும் வந்திருக்காங்களே. இந்த நரி என்ன பண்ண போதோ தெரியலையே. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? நான் எப்பவுமே நல்லதுதான் யோசிப்பேன், நல்லதுதான் பண்ணுவேன். இப்படியே பேசி வீடு கடப்பிடுவீங்களா? சாப்பாடு போட மாட்டீங்களா? உட்காருங்க. மா இப்பயாவது சொல்லு, எப்படி ஜோடி பொருத்தம்? அமுதா சிவாவை தானே கேக்குற? ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரோஜா, இந்நேரம் அங்க விருந்து தடபடலாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாட்டி. ஏதோ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பனை அந்த வீட்டுக்கு அனுப்பி ஏதாவது ஒரு ஐட்டத்துல ஏதாவது கலந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கே அந்த ஐடியா பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சது. ஏன் பாட்டி? நாம கலந்தத ரத்தனமும் ரஞ்சனியும் சாப்பிட்டா நமக்கு தானே நஷ்டம். அதனால இப்ப விட்டுருவோம், பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம்னு நினைச்சேன். அம்மா, என்னடா இது? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அங்க வஸ்திரம். எங்க போயிட்டு வர்ற? ஐயா, என்ன சிரிப்பு? ஒன்னதானே கேக்குறேன், எங்க போயிட்டு வர? அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்பா பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டுமே நினைச்சு பாத்துட்டு இருக்கேன்.
ரோஜாவை எப்போவாது நினைச்சு பார்த்திருக்கியா? அவ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஒத்திலேயே நிப்பா? அவளுக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? நீயும் நானும் எவ்வளவு நாளைக்கு அவ கூட இருப்போம்? நாளைக்கு உனக்கோ எனக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ரோஜா அனாதையா நிக்க மாட்டா? அதான் ஒரு பொறுப்பான அப்பாவா காலையிலேயே கிளம்பி போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஐயோ 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 ஐயோ, அறிவு கடத்திடுவேன் என் மவனே. இத்தனை நாள் ஒன்னுத்துக்கு உதவாதவன் உதவாக்கறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லடா, நீ ரொம்ப பொறுப்பா தான் இருக்க. உன் மகன் வேணும்னா மடையனா இருக்கலாமா, ஆனா ரோஜாவோட அப்பாவா நான் ரொம்ப பொறுப்பானவம்மா. ஆமா, மாப்பிள்ளை யாரு? சொல்லுடா. ரோஜாவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? ரோஜாவுக்கு மாப்பிள்ளையா? நான் எனக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நல்ல செவன்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். வயசு 22 தான். பொண்ணு பேரு மீனாட்சி, சுருளி மீனாட்சி. பேர் பொருத்தம் எப்படி இருக்குது? கேட்கவே இனிமையா இருக்குல்ல? நம்ம ரோஜாவுக்கு இப்ப 20 வயசு ஆகுது. நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணுக்கு 22 வயசு தான். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா 2 பேரும் சித்தி மகளா பழக வேண்டியதில்லை, ஃப்ரெண்ட்ஸா பழகலாம்ல. இந்த பாருமா, வர்ற 16ஆம் தேதி முகூர்த்த நாள் நல்லா இருக்கான். போதுமான சீர் செலுத்தி எல்லாம் பண்றாங்களாம். ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். துணிமணி பத்தி பேச்சு வந்தப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டியாமா? எனக்கும் ரோஜாவுக்கும் கூட முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் நல்லா ஒரு முழத்துல பட்டு போட்ட சரிகை போட்ட காஞ்சிபுரம் பட்டு தான் வேணும்னு கராரா சொல்லிட்டேன். நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணோட போட்டோவை பாக்குறியாமா? நாயே நாயே, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வளர்ந்து நிக்கிறா, அவளுக்கு மாப்பிள்ளை பாருனா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்து நிக்கிறியா? குடிச்சு குடிச்சு குடல் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ இருக்க, இதுல உனக்கு 22 வயசுல பொண்ணு கேக்குதா? டேய் போடா, போ, என் கண் முன்னால நிக்காத, போடாங்கிற. அம்மா, அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காதம்மா. நீ இங்க செத்து கருமாதி நடக்குமே தவிர இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதடா, போடா. ரோஜா, என்ன பாட்டி? நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. உன்னை ஒரு நல்லவன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேங்கடத்தா கண்ணையே மூடுவா. அதற்கிட்டும் பாட்டி, அப்பா பாவம் போன போட்டோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. எதுக்கு? வரவ உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கா? இல்ல அவளுக்கு பிறக்கிற புள்ள உன் சொத்துல பங்கு கேக்குறதுக்கா? என்னம்மா பேசுற நீ? இங்க பாருமா, எப்பவுமே நாம தான் மத்தவங்களுக்கு இம்சையா இருக்கணுமே தவிர மத்தவங்க நமக்கு இம்சையா வரவே கூடாது. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருந்ததுன்னு யாருமே எதுவுமே பேசவே இல்ல. ரஜினிகா, பிரமாதமா இருந்தது. ஏய் இரு இரு இரு, என்ன பிரமாதம்னு ஒரே வரியில சொல்ற? அந்த டேபிள்ல இருந்த ஐட்டம் எல்லாம் பார்த்தல, மொத்தம் 17 ஐட்டம் டி. ஏங்க, அந்த மட்டன் பிரியாணி அப்பப்பப்பா இப்பவும் பாருங்க தொண்டையில எச்சி இறங்கிக்கிட்டே இருக்கு, மறக்கவே முடியாது. அந்த சிக்கன்ல ஏதோ குழம்பு மாதிரி பண்ணீங்களே, ஐயோ அது சூப்பரோ சூப்பர். ஆனா இது எல்லாத்தையும் விட வெறும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிங்களே, மிளகா கிள்ளி போட்டு, அப்பப்பப்பா அது அதை விட ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிருந்தீங்களே,
நிச்சயமா அத பண்ண கைக்கு தங்க காப்பு தாங்க போடணும். கவலைப்படாதீங்க, என் பொண்ணு அமுதா நிறைய சம்பாதிப்பா. அப்ப உங்களுக்கு ஒரு தங்க காப்பு போட்டு. ஏமா வீட்ல இருந்து கிளம்பும் போது வாசப்படி தடுக்கிச்சு, சகுனம் சரியில்லை, நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு பெரிய சீன் எல்லாம் போட்ட. இங்க வந்து டேபிள்ல சாப்பிட்ட ஐட்டத்தை எல்லாம் என்னது மட்டும் இல்லாம ஒன்னொன்னுத்துக்கும் வாழ்த்து மடல் வேற வாசிக்கிறியா? சும்மா இருடி. வந்திருக்கிற ஐட்டம் ஒண்ணு கூட விடாம டேஸ்ட் பண்ண அவதானே. ஐயோ அப்படி இல்லைங்க, அப்படித்தான் ரசிச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறவங்கள பார்த்தாதான் சமைக்கிறவங்களுக்கு பிடிக்கும். சரியா சொன்னீங்கம்மா. சாப்பிடுற சாப்பாடு உள்ளங்கையில அப்படியே ஒட்டணும். சும்மா அந்த 4 விரல் நனையிற மாதிரி மேலுக்கு சாப்பிடுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. ரஞ்சினி அக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்ல, விருந்துல மிரட்டிட்டீங்க. ஏய் அமுதா, இந்த விருந்த வச்சதே உனக்காக தான். நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நான் இன்னும் என்ன சொல்றது, அத எங்க அம்மா மொத்தமா ஒரு கட்டுரையே வாசிச்சிட்டாங்களே. அந்த அளவுக்கு பயங்கர பிரமாதமான விருந்தை தான் நீ வச்சிருக்க. உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் மனநிறைவோடு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால கேக்குறேன். சொல்லு, உனக்கு என்ன பரிசு வேணும்? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. இது என்ன ஹோட்டலா சாப்பிட்ட உடனே காசு கொடுக்கறதுக்கு? அம்மா, நான் வந்து பணம் தரேன்னு சொல்லலையே, பரிசு தரேன்னு சொன்னேன். வரும்போது அவசரத்துல எதுவுமே வாங்க முடியல. எங்க அம்மா பண்ண கலாட்டால ஏதாவது யோசிக்க முடிஞ்சதா என்ன? அதனாலதான் கேக்குறேன். நீ இங்க வரும்போது வெறும் கையோட வர்றது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லம்மா. போகும்போது வெறும் கையோட போக கூடாது, அதுதான் என்னோட ஆசை. மா, அமுதாவே விருப்பப்பட்டு தரேங்கிறா, நீ குறுக்க வந்து தடுக்கிற. இது பாரு அமுதா, பேச்செல்லாம் மாறக்கூடாது. நான் கேக்குறத நீ மறுக்காம கொடுக்கணும். நிச்சயமா ரஞ்சினி. அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் நோ நெவர் சான்ஸே இல்ல அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. மதர் ப்ராமிஸ், நீ கேக்குற பரிசு எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் உனக்கு மறக்காம வாங்கி தருவேன். இது வாங்கி தர பரிசு இல்ல, லேசா விட்டு கொடுக்கிற பரிசு. இந்த பரிசு வாங்குறதுக்கு நீ கடக்கடையா ஏறி இறங்க தேவையே இல்ல, அது உன்கிட்டயே இருக்கு. ஐயோ அக்கா, சர்ப்ரைஸ் தாங்கல, சொல்லுங்களேன் என்ன அது? ஓகே 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 ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். அப்புறம் நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு சிவா வேணும். ரஞ்சனிக்கு சிவா வேண்டுமா? விட்டு கொடுப்பாளா அமுதா?